அடுத்து வரப்போகிற நிகழ்ச்சி நம்ம எல்லாரும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற கலாட்டா காலனி யூடியூப் தொடர் துவக்க விழா. தமிழ்ச்சங்க பிடிஎஸ் பாரதி தமிழ்ச்சங்கம் கிரியேஷன் சார்பாக திரு சாய்ராம் ஐயா அவர்களை பேச அழைக்கிறோம். இந்த தொடர் பண்ணலாம் அப்படின்ற நம்பிக்கை வரதுக்கு காரணமே தமிழ்ச்சங்கமும் தமிழ்ச்சங்கத்தில் இருக்கும் திறமைகளும் தான். முதல்ல நாங்கள் மகாலட்சுமி தான் பிள்ளையார் சொல்லி போட்டாங்க எங்களுக்கு. ஆக்சுவலாக முதல்ல அவங்க எழுதின ஒரு நாடகத்தில் இன்ஸ்பயர் ஆகி தான் நாங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று யூடியூபுக்கு பண்ணோம், அலைபேசிகள் ஓய்வதில்லைன்னு. அப்போ இவ்வளோ திறமைகள் இருக்க நாம் ஏன் தொடர்ந்து பண்ணக்கூடாதுன்னு அதுக்கடுத்தது எங்கெங்கே காணணும்னு சொல்லி ஒரு பாரதியார் நினைவு நாளுக்கு ஒரு பியூட்டிஃபுல் டாக்குமெண்ட்ரி மாதிரி, பட் அட் தி சேம் டைம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று பண்ணோம். அதற்கப்புறம் திரு ஸ்ரீவி அவர்கள் ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணார், காமு சோமுன்னு ஒரு புக்கு. அந்த புக்குக்கு நான் அணிந்துரை என்னை எழுத சொன்னார். ஸோ அது படிக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் நடித்த காலத்தில் பரபரப்பாக நடித்து கொண்டிருந்த காலத்தில் வீட்டுக்கு வீடு லூட்டி, காமெடி காலனி கேபி சார்து, அப்புறம் ஊர்வசி அவங்களோட நான் நடித்த ருக்கு ருக்குமணி, இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ட்ராயிங் ரூம் காமெடி, அந்த டபுள் மீனிங்லாம் இல்லாமல், பாடி ஷேமிங்லாம் இல்லாமல், அன்றாடம் எல்லாருடைய வீட்டிலையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களை அப்புசாமி சீதா பாட்டி இந்த 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 மாதிரி ஒரு ஆர்டரில் இருந்தது. அவ்வளோ அதுக்கு ஈடு சொல்கிற அளவுக்கு அழகாக எழுதியிருந்தார். பட் என்ன ஒன்று, அதெல்லாம் ஷூட் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட இங்கே வசதிகள் கிடையாது. ஸோ அதனால் நான் ரிக்வஸ்ட் பண்ணேன், சார் இதே ஸ்டைலில் நம்ம காலனியை வச்சு நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன சிங்கிங் காம்படிஷன் நடக்குது நம்ம அசோசியேஷனில், அந்த மாதிரி பேஸ் பண்ணி எனக்கு ஒன்று எழுதி கொடுங்க சார் அப்படின்னு சொன்னேன். உடனே அவரும் அது நான் இங்கே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வச்சு என்ன பண்ண முடியுமோ அந்த ஸ்டைலில் அவர் எழுதி கொடுத்தாரு. அடுத்து பெரிய இது எனக்கு நடிகைகள் தேர்வு செய்யும் விஷயம். நான் என்ன பண்ணிட்டேன், பிரபுகுமாரி ஃபோர்ஸ் பண்ணி நடிக்க வச்சேன் நான். ஏன்னா அவங்க டான்ஸ் ஆடுவாங்க, கொஞ்சம் இமோட் பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் அவங்கள நடிக்க வச்சேன். அப்புறம் வெங்கட்ராமன் அவர் அதில் மெயின் லீட் ரோல் பண்ணுறாரு. ஸ்ரீனிவாசன் சார் பேசவே மாட்டாருனாங்க, அவரையும் அதில் நடிக்க வச்சிட்டேன். ஏன்னா எனக்கு ஒரே ஒரு ஆதங்கம் என்னென்னா, 2500 குடும்பங்கள் இருக்கிற இந்த இதில் எக்காரணத்தை கொண்டும் ப்ரொஃபஷ்னலாக என்னை போன்ற வெளியாட்கள் இங்கே பர்ஃபார்ம் பண்ணக்கூடாது அப்படின்றதில் நான் தெளிவாக இருக்கேன். அதனால் ஒரே காரணத்துக்காக தான் நானே இங்கே நிறையா பர்ஃபார்ம் பண்ண மாட்டேன். ஏன்னா ஐ வாண்ட் நியூ ஃபேஸஸ், இங்கே இருக்கிற மக்களுக்கு எக்ஸ்போஷர் கிடைக்கணும். அதில் இங்கே நிறைய நல்முத்துக்கள் கிடச்சிது. க்ரியேட்டிவிட்டின்னு ஆரம்பித்து தான் நான் இன்றைக்கி மாற்றிட்டேன். பார்த்திங்கன்னா பிடிஎஸ் க்ரியேட்டிவ்ஸாக ஆக்கிட்டேன். ஃப்யூச்சரில் நாங்கள் நிறைய ஆட்ஸு, கார்ப்பரேட் ஃபிலிம்ஸு, அப்புறம் தொடர்கள் இதெல்லாம் பண்ணக்கூடிய அளவுக்கு எக்யூப்டாக இருக்கும். அதுக்கு எங்களுக்கு கடைசியாக கிடைச்ச ஒரு மிகப்பெரிய தூண் கார்த்திக். அவருடைய பிஸ்னஸ் பர்பஸுக்காக அவர் வீட்டில் செட் பண்ணி வச்சுருந்த ஒரு ஆடியோ ரெக்கார்டிங் ஸ்டூடியோவும் அவருடைய க்ரீன் மேட் ஸ்டூடியோவும் தான் எங்களுக்கு இந்த நம்பிக்கையை கொடுத்துருக்கு. ப்ளஸ் நான் இதுக்கு முதல்ல நான் தேர்ந்தெடுத்தேன்றதை விட அவங்களாவே டிமாண்ட் பண்ணி அவங்களோட இடத்த அவங்க ஜஸ்டிஃபை பண்ணி உள்ளே வந்தவங்க சொல்கிறேன். அமுதா இருக்காங்க, மலர்விழி இருக்காங்க, தேவி அருண் இருக்காங்க, அப்புறம் லக்ஷ்மி நாராயணன் இருக்கார், சுலக்ஷனா இருக்காங்க, மகாலட்சுமி இருக்காங்க, கார்த்திக் இருக்கார், ஸ்ரீவித்யா இருக்காங்க, துர்கா இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தினாலும் இங்கே நமக்குள்ளே ஆள் இருக்குன்ற நம்பிக்கையில் இது போகிற போக்கில் 4வது இதுக்குள்ளே ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இதுக்கெல்லாம் ஒரு முன்னோடியாக யூடியூப்பில் ஒரு 7 வாரம் வரக்கூடிய அளவுக்கு ஒரு கலாட்டா காலனின்ற ஒரு தொடர், அது பண்ணோடனே பேராசை வந்துடுச்சு, இதுக்கு ஏன் ஒரு சாங் பண்ணக்கூடாதுன்னு. சரி, திரு எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் கோச்சிக்க மாட்டார் அப்படின்னு நம்பிக்கையில் அவருடைய பாடல் ஒன்றை எடுத்து, அந்த பாடலுக்கு நான் நிறையா பேர்கிட்ட கேட்டிருந்தேன். நான் எதிர்பார்த்த மாதிரி அமையாததால் நானே எனக்கு தெரிஞ்ச மாதிரி பாட்டு ஒன்று எழுதி, சில பேர் கொடுத்த ஹெல்ப்பு கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். வெங்கட்ராமன் சார் கொடுத்த சில லைன்ஸு, அமுதா கொடுத்த சில லைன்ஸு, அப்புறம் ஸ்ரீவித்யா கொடுத்த சில லைன்ஸை யூஸ் பண்ணி பாட்டு ரெடி பண்ணியாச்சு. இப்போ யாரை வச்சு பாட வைக்கிறது? நாங்கள் தான் சொன்னார், நாங்கள் தான் கியூஆர் கோடுன்றோமே. ஸோ அந்த நிலைமையில் இருக்கும் சங்கம் எப்படி பாடகர்களை கூப்பிட்டு பாட வைக்க முடியும்? அதனால் நாங்கள் என்ன செய்தோம் என்றால், நாங்களே பாடிவிட்டோம். எங்கள் இதில் இருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்தோம். அன்றைக்கின்னு பார்த்து நிறையா சிங்கர்ஸ் கிடைக்கல. அப்படி படி ஏறும்போது கணேசன் சார் பார்த்தார் எதிர்க்க, சார் மார்னிங் ரெக்கார்டிங் வாங்க சார்னு. அவர் ஆச்சரியப்பட்டிருப்பார், என்னது ரெக்கார்டிங்கா, என்னது என்ன சொல்கிறான் அவன். ஸ்ரீநிகேதனை கூப்பிட்டான், வா 8லேருந்து 80 வரையில் 80 கடிச்சிடுச்சு, 8 நீ வா அப்படின்ட்டு அவனை கூப்பிட்டேன். அப்புறம் நான் வேறு வழி இல்லாமல் நான் அன்றைக்கும் அந்த ரியாசுத்தீன், எங்கே அந்த ரியாசுத்தீன் ஒரு நாள் ரியாசுத்தீன் கூப்பிட்டா ரியாசுத்தீன் வரல. அன்றைக்கும் ஏதோ எப்போ பாரு என்னங்க அது என்ன வேலையை விடுங்க நீங்கள், அந்த மாதிரி இன்னும் முன்னேறதுக்கு வாய்ப்பு இல்லை நீங்கள் இவ்வளோ திறமை. அப்புறம் கார்த்திக் கிடச்சார் எனக்கு, ஒரு ஷோவில் பாடினார். ஸோ ரொம்ப நல்லா பாடினார். ஸோ அவரை ஒரு
பாடகராக ஒரு 6 பாடகர்கள் கிடச்சிட்டாங்க. ஏங்க எனக்கு பர்மனெண்ட்டாக வீட்டிலே ஒரு பாடகர் இருக்காங்க, துர்கா. ஸோ அதனால் அது ஒரு பிரச்சனை தீர்ந்தது. விஜயலட்சுமி மேடம் ரிக்வஸ்ட் பண்ணேன். சரி அவங்க என்னன்னு தெரியல, ஏதோ ரெக்கார்டிங்லாம் சொல்கிறாரு, என்னதுன்னு தெரியலன்னு வந்துட்டாங்க, அவங்களும் மாட்டிக்கினாங்க. ஸோ அங்கே வந்து கார்த்திக்குடைய உதவியின் மூலமாக பாட்டை ரெக்கார்ட் பண்ணியாச்சு. அடுத்த பேராசை, இப்படி வெறும் டைட்டிலோடு போட்டால் நல்லா இருக்காது, இது ஏதோ டான்ஸ் கேம்ஸ் ஒன்றுமே, என்ன பண்ணலாம், பிரபுகுமாரி அட்டாக் பண்ணு, நம்ம ஹீரோயின் இருக்கிறாங்க, வேறு வழி இல்லை, ஸோ இல்லைனா சீன் கட் பண்ணிட்டுவேன்னு பயமுறுத்தி அவங்கள கூப்பிட்டு குழந்தைங்களை வச்சு அழகாக க்ரீன் மேட்டில் ஷூட் பண்ணி, அதுக்கும் கார்த்திக் அவர்கள் சென்னை பாட்காஸ்ட்னு அவருடைய ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு அவங்க வந்து மிக திறமையாக எங்களுக்கு அந்த எடுத்து கொடுத்து, ஸோ இது வந்து ஒரு ஒரு ப்ரொஃபஷ்னல் கேமரா கிடையாது, ப்ரொஃபஷ்னலான நடிகர்கள் கிடையாது, இது எல்லாமே இங்கே இருக்கிற இன்னோஸ் டேலண்ட்ஸ். இது எதுக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன்னா, இன்னும் நிறைய பேருக்கு இந்த மாதிரி வாய்ப்புகள் காத்திருக்கின்றன. ஸோ இது அவர் முதலே சொன்ன மாதிரி எவ்வளோக்களோ உங்களால் முடியுமோ, அட்லீஸ்ட் ஒருத்தர் ஒரு 50 பேருக்கு நீங்கள் இது ரிலீஸ் ஆனோடனே ஃபார்வேர்டு பண்ணிங்கன்னாலும் அது ஒரு 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 ஸ்டேச்சர் கிடைக்கும். இன்னும் நிறையா பண்ணணுன்ற ஆசை வரும், புதுமுகங்களை உருவாக்கணுன்ற ஆசை வரும். ஏன்னா இந்த கைத்தட்டல் நீங்கள்லாம் வாங்கும்போது உங்கள் ஃபேஸ்லாம் நான் பார்க்குறேன். இந்த சந்தோஷம் வந்து லைஃப்பில் நீங்கள் கோடி ரூபாய் கொடுத்தா கூட கிடைக்காது. தொடர்ந்து அது மாதிரி எங்களுக்கு கைத்தட்டல் வாங்க நிறையா விஷயங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்போம். அதில் ஒரு புது முயற்சி, இங்கே எந்த ஒரு புது முயற்சி செய்கிறதா இருந்தாலும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் தமிழ்ச்சங்கமும் அதன் உறுப்பினர்களும், குறிப்பாக தலைவர் ஸ்ரீவி அவர்களும். என்ன சொன்னாலும் யோசிக்க கூட மாட்டார் அவர். சார் ஒரு இது பண்ணலாமா, அதுக்கு பணம் செலவாகுமா, அது எப்படி பண்ணுறது, பண்ணலாம், ஒரு கேள்வி கேட்க மாட்டார். அப்படியா பண்ணலாம் சார். இந்த டேலண்ட் வந்து வீணாக போகக்கூடாது என்பதால் உருவாக்கப்பட்டதான் பாரதி தமிழ் சங்கம் கிரியேட்டிவ்ஸ். இந்த கிரியேஷன்ஸ் தொடர்ந்து பல நல்ல அதாவது டவுன் பிலோ த பெல்ட் எதுவுமே இருக்காது. இந்த சரித்திர நாடகங்கள் போடணுன்ற ஆசையும் இருக்குது. இவரையே கூப்பிட்டு கிருஷ்ணராக நடிக்க வச்சு ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணணும்னு எனக்கு ஆசை இருக்குது. ஏன்னா இவர் கிருஷ்ணராக பேசி தான் பார்த்துருக்கேன், இவர் ஆக்டிங் எனக்கு தெரியும், பிரமாதமான ஆக்டர். ஸோ இது மாதிரி நிறைய பேராசைகள்லாம் இருக்குது. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஆல் த மெம்பர்ஸ். ஏன்னா நீங்கள் இந்த அளவு உங்களுக்கு என்கரேஜ் பண்ணலைன்னா உங்கள்லேருந்து இவ்வளோ ஸ்டார்ஸ் உருவாகவே முடியாது. நீங்கள் கைத்தட்டல் கொடுத்து அவங்கள உற்சாகப்படுத்தி நீங்கள் கொடுக்கறது மட்டும்தான் இவ்வளோ பேர் உருவாகுது. இவங்கெல்லாம் கூடிய சீக்கிரம் ஒரு படம் எடுக்கிற அளவுக்கு ரெடி. இவங்க இப்போ ஆல்ரெடி நான் சும்மா நான் இருக்கேன்னு நான்ட்டு ஏதாவது பண்ணின்னு இருக்கேன் அவங்க கூட, அவ்வளோதான். அதான் உண்மை. சார் தேங்க்யூ. இந்த நேரத்தில் இந்த டீமுக்கு கிட்டத்தட்ட 4 மாதம் உழைச்சிருக்கோம் நாங்கள். ஒரு சண்டேவும் குறைகள் இருப்பின் என்னை மட்டும் திட்டுங்க. அதில் இருக்கிற எல்லா நேரக்கும் என் டீமில் இருக்கிற அத்தனை பேரும் காரணம். திரு ஸ்ரீவி அவர்களின் எழுத்து காரணம். ஆகஸ்ட் 16ஆம் தேதி யூடியூபில் சண்டே 7 மணிக்கு முதல் எபிசோடு பதிவேற்றம் செய்யப்படும். ஆல்ரெடி எங்களுக்கு 2 என்கொயரி வந்திருக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு. இதில் 3 நிமிஷம் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக ஒதுக்கி இருக்கிறோம். அதில் 1 நிமிஷம் ஆடுக்கு வந்து எங்களுக்கு சுபாஷினி அவங்களுடைய ஆர்த்தோ கிளினிக் அவங்க தரேன்ருக்காங்க ஸ்பான்சர். இன்னொரு ஒரு நிமிஷம் என்னுடைய பொண்ணு தனுப்பா அவள் வந்து அவருடைய கம்பெனிக்காக ஒரு நிமிஷம் தரேன்ருக்காங்க. அப்புறம் குவிக் பைட்ஸாக குவாலிட்டி பைட்ஸ் அவர் கேட்டிருக்காரு, பட் கன்ஃபார்ம் பண்ணல. ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா 1 நிமிஷம் காலியாகுது. யாராவது சின்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா இல்லை அதெல்லாம் வேணால் சும்மா வச்சுக்கோங்க, ஸ்பான்சர் பண்ணாலும் ஓகே தான் எங்களுக்கு. ஸோ அது வந்து என்னென்னா 8 எபிசோட்லேயும் அவங்களுடைய ஆட் வரும். ஒரு எபிசோடுக்கு அமௌண்ட்டு, 8 எபிசோட்னால் அது தனி அமௌண்ட்டு. இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அண்ணா இப்போ சொன்னதை கேட்டிங்க இல்லையா, நம்மகிட்ட நிறைய என்டர்பிரினர்ஸ் இருக்காங்க, அவர்களும் அதை பயன்படுத்தி கொண்டு எங்களுக்கும் உதவுங்கள். நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர் வந்து அவங்களுடைய அக்ஷயா ட்ரஸ்ட்டை ப்ரமோட் பண்ணுறதுக்காக தரேன்னு அவங்க சொல்லியிருக்கிறதுக்கு அவருக்கு மிகப்பெரிய நன்றி ஐயா, மிகப்பெரிய நன்றி. அப்படி ஒரு ட்ரஸ்ட் இருக்கிறது நம்ம எல்லாருக்கும் நிச்சயமாக தெரியணும். மிக அருமையான சேவை செய்து கொண்டு வருகிறார்கள். அவர்களுக்கும் நம்ம தரப்பு நிறைய செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது.
தேங்க்யூ வெரி மச். உங்களுடைய கைத்தட்டல் மிகுந்த ஊக்கத்தை அளிக்கிறது.